சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட சத்யநாராயணன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். தென்மேற்கு பருவமழை காலம். நம்ம மாநிலத்தின் எல்லா பகுதிகளிலையும் மழை சரியா பெய்யல. மலையை ஒட்டியுள்ள சில மாவட்டங்களில் மட்டும் மழை. இப்போ கிடைக்கின்ற மழை நீரை சேமித்து பூமிக்குள் அனுப்ப முயற்சிக்கணும். தமிழகம் எங்கும் நிலத்தடி நீர் வற்றிவிட்டது. அதை உயர்த்தணும்னு பேசுகிறோம். பேச்சு மட்டும் போதாது, செயல் வேண்டும். மழைநீர் சேகரிப்பு முறையை ஒவ்வொரு குடியிருப்புலையும் கட்டாயம் அமைக்கணும். நம்ம பகுதியில் ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்ததுன்னா இதில் 5 சென்டிமீட்டர் மழை நீர் வீணாகும். மீதி இருக்கும் 5 சென்டிமீட்டர் நீராவது மண்ணுக்குள்ளே போகுதான்னு பார்த்துக்கணும் அல்லது போக வைக்கணும். சத்யநாராயணன் சார், நகர்ப்புறம் கிராமங்கள்னு எல்லா பகுதிகளிலையும் இந்த மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் எப்படியாவது அமைக்கப்படணும். நாம் வசிக்கும் பகுதியில் இருக்கும் மண் கண்டத்தை பற்றி தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை அமைக்கணும். நிலத்தடி நீருக்கு 35லேருந்து 40 அடி வரை தோண்டினால் போதுங்கிறாங்க. மேற்புறத்து நீர்த்தாங்கி என்று இந்த மட்டத்தை சொல்கிறாங்க. இதில் தான் தண்ணீர் ஊற்று எப்போதும் காணப்படும். ஆனால் எல்லாரும் என்ன செய்கிறோம்? 100 அடி 200 அடி ஏன் 1000 அடி கூட தோண்டி நீர் மட்டத்தையே மோசம் செய்திடுறோம். இவ்வளவு தோண்டினாலும் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. இதை புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் மழை தண்ணீர் கிடைக்கிற இந்த நேரத்தில் அதை சேமிக்க முயற்சிக்கணும். நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 3 முக்கிய மாநகராட்சிகள், சென்னை, மதுரை, கோயமுத்தூர் மாநகராட்சிகளின் அன்றாட குடிநீர் தேவை சென்னை 1200 எம்எல்டி, மதுரை 242 எம்எல்டி, கோயமுத்தூர் மாநகராட்சிக்கு சுமார் 270 எம்எல்டி தண்ணீர் தேவை. ஆனால் கிடைக்கிறது இவ்வளவு இல்லை, குறைபாடு இருக்கு. ஒரு எம்எல்டிங்கிறது மில்லியன்ஸ் ஆஃப் லிட்டர்ஸ், 10 லட்சம் லிட்டர். பற்றாக்குறைக்கு நம்மை ஆள்பவர்கள் எங்கே போவாங்க? மழை பெய்யும் காலங்களில் சேமித்து வச்சுக்கணும். இதற்கு அரசாங்கமும் மக்களும் ஒரு வண்டியில் பூட்டிய 2 மாடுகளாக போனாதான் வண்டி ஊர் போய் சேரும். நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லுவாங்க. கிணறு தோண்டுவது பற்றி குறிப்பிடும் புத்தகம் ஒன்று பழங்காலத்தில் இருந்திருக்கு. அதற்கு கூவ நூல்னு பேர். எந்த இடத்துல கிணறு தோண்டுனா தண்ணி கிடைக்குங்கிற சாஸ்திரங்களை உள்ளடக்கிய நூல் இது. கூவல் குறைவின்றி தொட்டான் மிகு புகழ் பெறுவான்கிறது திரிகடுகம். நீர் ஆதாரமான கிணற்றை தோண்டி வைத்தவர் இறந்தும் இரவா புகழை பெறுவர்னு இந்நூல் கூறுகிறது. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குறவன் புண்ணியவான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுதான் இது. ஆறு, அணை, குளம், ஏரி, ஏந்தல், வாய்க்கால், கிணறு ஆகிய நீர்நிலைகள் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றன. இப்போ இருக்கா? இருந்துச்சுன்னா அவற்றை சுத்தம் செய்து பெய்யும் மழை நீரை தேக்க முயற்சிக்கணும். தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.